Peacemakers of Christo. உன் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்கிறார்களா? நம்பிக்கை ஏற்படுத்தினாயா? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 44வது வசனத்திலே இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா, நீர் அந்த நேரத்துல சிலுவையில தொங்கி கொண்டிருக்கையில அப்பா அப்பா என்று நீர் ஆண்டவரே பரம பிதாவை நீர் அழைத்தீர் சுவாமி. அப்பா அப்பா மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பாவை கடைசி வரைக்கும் நீ விடவே இல்லை ஆண்டவரே. அது விண்ணக உடன்படிக்கையாக ஒப்பந்தமாக இருந்தது ஆண்டவரே. அது ஆவியின் உடன்படிக்கையாக இருந்தது சுவாமி. ஆமாண்டவரே, அப்பா, அதுதான் உண்மையான உறவு ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளிலே இந்த உறவை இந்த உலகத்தில் காண்பதில்லை. என் குடும்பத்துல இந்த உறவை காணா சுவாமி. ஆமாண்டவரே, அப்பா மீது அம்மா மீது பாசமில்லாத பிள்ளைகளாக மாறி போயின பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, அம்மா அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைகளாக ஆண்டவரே, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக, அப்பா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளைகளாக, அப்பா அம்மாக்கள் ஆண்டவரே முட்டாள்கள் என்று நினைக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே அப்பா அம்மாவை ஒரு வேலையாளை போல நடத்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே அப்பா அம்மாவை ஒரு தொடப்பகட்டை போல பயன்படுத்துகிற பிள்ளைகளாக, சுயநலத்தோடு தன்னலத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, சொத்துக்காக அம்மா அப்பா வேணும், படிப்பதற்கு அம்மா அப்பா வேணும், ஃபீஸ் கட்ட அம்மா அப்பா வேணும், யாருக்காவது கெஞ்சுவதற்கு அம்மா அப்பா வேணும். ஆனால் சம்பள பணத்தை கொடுப்பதற்கோ ஆண்டவரே தன்னுடைய மகிழ்ச்சியையோ தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய காதலையோ தன்னுடைய தோல்வியையோ பகிர்வதற்கு அம்மா அப்பா தேவையில்ல ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இன்று அம்மா அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அம்மா அப்பா பேச்சை கேட்காமல் அவர்கள் படுகிற கஷ்டங்களை உணராமல், அவர்களுடைய தியாகத்தை உணராமல், அவருடைய ஜெபத்தை உணராமல், அவருடைய பாசத்தை உணராமல் ஆண்டவரே இன்னைக்கு திமுரோடு ஆண்டவரே தற்பெருமையோடு ஆண்டவரே அழகுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம், மனைவிதான் முக்கியம், சொத்துதான் முக்கியம், நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வேணாம், இந்த வயதானவர்கள் எல்லாம் வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு செல்லுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. அன்றைய நாளிலே நீ சொன்னீர் அல்லவா ஆண்டவரே, அப்பா, உரத்த குரலில் கூறிய அந்த வார்த்தை, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்ளுகிறார். ஆமாண்டவரே, உன்னையும் நம்பாத பிள்ளைகளாக அப்பாவையும் நம்பாத பிள்ளைகளாக மாறி போய் கிடக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு மனைவியை ஆண்டவரே கணவன் நம்புவதில்லை, அப்பா பெற்றோர்களை பிள்ளைகள் நம்புவதில்லை, பிள்ளைகளை பெற்றோர்கள் நம்புவதில்லை, அண்ணன் தம்பிகள் மத்தியில நம்பிக்கையே இல்லை சுவாமி, அக்கா தங்கைகள் மத்தியில உறவுகளே இல்லை ஆண்டவரே. பிளவு பற்றுச்சு ஆண்டவரே, எங்க குடும்பம் பிளவுபட்ட குடும்பமாக ஆண்டவரே, மன்னிக்க முடியாத குடும்பமாக, ஏற்றுக்கொள்ள அந்த மனத்தன்மை இல்லாத குடும்பமாக ஆண்டவரே, சொத்துகளுக்கும் ஆண்டவரே பணத்துக்கும் மட்டுமே ஒன்று சேருவது ஒழிய ஆண்டவரே அப்பா நிஜமான பாசம் இந்த உலகத்தில் செத்து போயிடுச்சு சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, இன்னமும் தோல்வி அடைந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை ஆண்டவரே. அப்பா, அவன் ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு வயசாகுது, திருமணம் ஆகல, அவனுக்கு கடன்ல உளுந்துட்டான், அவன் குடும்பத்துல பிரச்சனை என்றாலே ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே துரத்துகிற உலகமாக, அவனிடமிருந்தோ அவளிடமிருந்தோ எஸ்கேப் ஆகி போகிற உலகமாக மாறி போயிட்டது ஆண்டவரே. ஏசப்பா, நோய்வாய்ப்பட்டு தன்னந்தனியாக ஆண்டவரே வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டோமே.
ஐயோ தெய்வமே, நான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டேனே, இன்று என்னை யார் ஆதரிப்பார், எனக்கு யார் துணை இருப்பார் என்று ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, ரோட்லயும் வீதியிலையும் அநாத ஆசிரமங்களிலும் ஆண்டவரே அந்த அன்புக்காக தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, உண்மையான அன்புள்ள ஆண்டவரே, குடும்பத்தை நேசிக்கிற மனிதனை நேசிக்கிற அந்த அன்பு செத்து போச்சு சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா, உன் பிள்ளைகள் மத்தியிலே அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்று அப்பாவை நீர் எப்படி பற்றி கொண்டீரோ, மரணம் முடியும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எப்படி அப்பாவை பற்றி கொண்டீரோ, அந்த பரலோக அன்பை எங்கள் மீது பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, இன்னைக்கு அம்மா அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அண்ணன் தம்பிகளை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அக்கா தங்கைகளை நேசிக்கிற பிள்ளைகளாக, மனைவி கணவனை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த பரலோக அன்பை இந்த பிள்ளைகள் மீது பொழியும் ஆண்டவரே. இன்னைக்கே எல்லாத்தையும் மன்னிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையுமே மன்னிச்சிடறோம் ஆண்டவரே. எனக்கு இந்த துஷ்ட ஆவிகள் வேண்டாம் ஆண்டவரே, கோப ஆவிகள் வேண்டாம் ஆண்டவரே, நஷ்ட ஆவிகள் வேண்டாம் ஆண்டவரே, மன்னிக்க முடியாத ஆவிகள் வேண்டாம் ஆண்டவரே, கடின இருதய ஆவி வேண்டாம் ஆண்டவரே, வெறுப்பு ஆவி வேண்டாம் ஆண்டவரே, பொறாமை ஆவி வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே, என்னை மன்னியும் ஐயா. உம்முடைய பரலோக ரத்தத்தின் நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் மன்னிப்பை நீர் பொழிய வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால், கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும்.
எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, ஃபேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.